இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்தளவுல தேர்தல் நெருங்கிக்கிட்டே வருது. ஸோ அரசியல் கட்சிகள் எல்லாம் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பா சீட்ஸ் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய வேலைகள் பார்த்தோம்னா இப்ப போய்கிட்டு இருக்கு. திமுக கூட்டணியும் சரி, அதிமுக கூட்டணியும் சரி, சீட்ஸை ஃபைனலைஸ் பண்றதுக்கு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த காலகட்டத்துல நிறைய முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப வேகமா நடந்துட்டே இருக்கு. அதுலயும் குறிப்பா இப்ப திமுக கூட்டணியில இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறிட்டாங்க. சோ இப்ப திமுக கூட்டணியில இந்த முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன பொறுத்தளவுல நான் வேல்முருகன் அவர்களை பெரிய அளவுல நான் பாராட்டுவேன். ஏன்னா அவரை பொறுத்தளவுல வேற எந்த கூட்டணி கட்சியும் செய்யாத ஒரு விஷயத்த அவரு செய்ய துணிஞ்சிருக்காரு. கூட்டணியில இருந்து அவரு வெளியேறாரு. மற்ற எல்லா கட்சிகளுமே திமுக கொடுக்கக்கூடிய சீட்டுகளை வாங்கிட்டு பிரச்சனை பண்ணாம சைலண்டா போறாங்க. காங்கிரஸ் பார்ட்டி மட்டும் ஓரளவுக்கு பிரச்சனை பண்றாங்க. திமுக மேல நிறைய விதமான அழுத்தங்கள் போடுறாங்க. அதை தாண்டி சிபிஐயா இருக்கலாம், எம்டிஎம்கேவா இருக்கலாம், இந்த கட்சியெல்லாம் எந்த பிரச்சனையுமே திமுகவை கொடுக்கல. அவங்க கொடுக்கக்கூடிய சீட்ஸை அப்படியே வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்ப சிபிஐஎம், விசிகே இவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் திமுக மேல பெரிய அழுத்தங்கள்லாம் போடுறதுக்கு விருப்பம் இல்லை. குறிப்பா இப்ப சிபிஐஎம் பொறுத்தளவுல நாங்க இந்த கூட்டணியில தான் பயணிக்கிறோம் அப்படின்றத சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க நெகோசியேட் பண்றாங்க. சோ கூட்டணியில நாங்க பயணிக்கிறோம்னு சொன்னாலே நீங்க பெருசா நெகோசியேட் பண்ண முடியாது. நீங்க நல்லா கடுமையா திமுகவோட நெகோசியேட் பண்ணணும்னா நாங்க கேட்கறதெல்லாம் கொடுத்தா நாங்க கூட்டணியில இருப்போம், இல்லைன்னா வெளியே போவோம் அப்படின்ற மாதிரி கராரா பேசணும். அப்பதான் திமுக வழிக்கு வருவாங்க. சோ இவங்க பேச்சுவார்த்தைக்கு போகும்போதே திமுகவை கோவப்படுத்திடக்கூடாது, ரொம்ப சாஃப்டா நம்ம நடந்துக்கணும் அப்படின்ற இடத்துலதான் இருக்காங்க. அதே மாதிரி விசிகே தலைவர் திருமாவளவன் அவர்களும் பார்த்தோம்னா ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு வீடியோ ஒன்று அவரு போடுறாரு. இந்த மாதிரி நிறைய சிக்கல்களை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் கிடைக்காதுன்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி அவர் தொண்டர்களுக்கு சில செய்திகளை அவரு சொல்றார். சோ அவங்களும் திமுகவோட மோதுவதற்கு தயாரா இல்ல. என்ன ஆனாலும் இந்த கூட்டணி உடைஞ்சிடக்கூடாது, நம்ம திமுகவோட தான் பயணிக்கணுன்ற இடத்துலதான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது வேல்முருகன் அவர்கள் போல்டான ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு. பரவாயில்ல, நம்ம கேட்ட சீட்ஸ் அவங்க கொடுக்கலன்னா நமக்கு இந்த கூட்டணியில பயணிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, நம்ம தனியாவே போலாம், நமக்கு சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இப்ப வேல்முருகன் வந்திருக்காரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு சீட் கொடுக்குறாங்க, இப்ப அவங்களோட எதிர்பார்ப்பு 3 சீட்ஸா இருக்கு. திமுகவை பொறுத்தளவுல ஒரு சீட் தான் நாங்க கொடுப்போம் அப்படின்றதுல ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. சோ இந்த டீல வேல்முருகன் அவர்கள் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. சோ அந்த வகையில கூட்டணிய முறிச்சுக்கிட்டார். சோ இந்த விஷயத்த மற்ற எந்த கூட்டணி கட்சிகளும் செய்வதற்கு துணியல. சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வேல்முருகன் அவர்கள் செஞ்சிருக்காரு. இப்ப வேல்முருகன் அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியே போறதால திமுகவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டா கண்டிப்பா ஏற்படுத்தாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சீட் தான் அவங்க கண்டெஸ்ட் பண்ணாங்க, இப்பயும் பெரிய கட்சி ஒன்றும் கிடையாது. சோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. பட் இருந்தாலும் இது ஒரு பாடமா கண்டிப்பா திமுகவுக்கு இருக்கும். ஏன்னா திமுகவை பொறுத்தளவுல ஒரு பிக் பிரதர்பாங்கல, ஒரு பெரிய அண்ணன் மனப்பான்மையில அவங்க நடந்துட்டு இருக்காங்க. எல்லா கட்சிகள்கிட்டையும் நாங்க கொடுக்கறத நீங்க வாங்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரிதான் எல்லாரையும் டீல் பண்றாங்க. சோ இப்ப இது ஒரு பாடமா இருக்கும். நம்ம ஓவரா அழுத்தம் போட்டோம்னா நம்மளை மீறி செயல்படுறதுக்கும் சில கட்சிகள் துணிவதற்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம கூட்டணியை விட்டு போறதுக்கும் சில பேர் தயங்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கையா அது திமுகவுக்கு இருக்கும். சோ அந்த வகையில நம்ம வேல்முருகன் அவர்களை பாராட்டணும். ஆனா இப்ப சிக்கல் என்னன்னா, வேல்முருகன் அவர்களை பொறுத்தளவுல இப்ப கூட்டணியை முறிச்சதுக்கு அப்புறம் வெறுமனே நாங்க 3 சீட் கேட்டோம், எங்களுக்கு 1 தான் கொடுத்தாங்க, அதனால இந்த கூட்டணியை முறிச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவரு இதை கொண்டு போல. அவர் என்ன பண்றாரு, சில இஷ்யூஸையும் கையில் எடுக்கிறாரு. சாதிவாரி கணக்கெடுப்பை திமுக இன்னும் எடுக்கல, அது போக வேற நிறைய தவறுகளையும் திமுக பண்றாங்க அப்படின்ற மாதிரி இப்ப வேல்முருகன் அவர்கள் திமுக செய்த இந்த தவறுகளையும் பார்த்தோம்னா சுட்டி காட்ட ஆரம்பிக்கிறார். சோ இங்க சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த 4.5 வருஷமா கூட்டணி கட்சிகள் குறிப்பா வேல்முருகன் அவர்களும் ரொம்ப அமைதியா இருந்துட்டு இப்ப கூட்டணியை முடிச்சுட்டு வெளியே போகும்போது இந்த சிக்கல்கள் எல்லாம் அவங்க பேசுறாங்க. இந்த சிக்கல்கள்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் போது கூட்டணியில இருக்கும் போதே நீங்க அதை பேசி இருந்திருக்கலாம். ஏன்னா இப்ப 4.5 வருஷமா இந்த கூட்டணி கட்சிகள் யாருமே திமுகவுக்கு எந்த பிரச்சனையுமே கொடுக்கல, எந்த சிக்கலும் இல்லாம ரொம்ப வசதியா திமுக 4.5 வருஷமா ஆட்சி பண்ணிருக்காங்க. கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவுல தொழிலாளர்களோட அவங்க நின்று சண்டை போடல,
அதே மாதிரி விசிகேவை பொறுத்தளவுல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடக்கும் போதும் பெருசா எதுக்கும் விசிகே குரல் கொடுக்கல. அதே மாதிரி இப்ப வேல்முருகன் அவர்கள் சொல்வது போல நிறைய பிரச்சனைகள் இருக்கு திமுக ஆட்சியில. பட் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி அவங்க குரல் கொடுக்கல. சோ அந்த வகையில திமுகவுக்கு சாதகமா செயல்படணும் அப்படின்றதுக்காக நம்ம பேர் கெட்டாலும் பரவாயில்ல, மக்கள் கிட்ட நமக்கு ஒரு அவப்பெயர் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம திமுகவை பத்திரமா பாத்துக்கணும், திமுக விமர்சிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி திமுகவுடைய பயணம் பண்றாங்க. இப்ப சீட் ஷேரிங்னு வரும்போது இவங்களுக்கு எல்லாம் கோபம் வருது. கோபம் வந்து இப்ப கடைசியில வேல்முருகன் அவர்கள் கூட்டணியை முறிக்கிறாரு. இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பேசுறாரு. சோ இப்ப பேசும்போது மக்கள் எப்படி அதை மதிப்பாங்க? இந்த 4-5 வருஷமா ஒன்னும் பண்ணாம இப்ப உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்ற கோபத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுறீங்க. சோ நீங்க முதல்ல மக்கள் பக்கம் நின்றுக்கணும். முதல்ல மக்கள் பக்கம் நின்று திமுக எப்பெல்லாம் மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுறாங்களோ அப்ப எல்லாம் ஸ்ட்ராங்கா மக்களோட நின்று குரல் கொடுத்துருக்கணும். பட் அந்த விஷயத்த வேல்முருகன் அவர்களும் செய்ய தவறாரு, மற்ற சிறிய கட்சிகளும் செய்ய தவறாங்க. மேபி சில இஷ்யூஸ் அவங்க கையில் எடுத்திருக்கலாம், ஆனா அதை தாண்டி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் பேசி இருந்திருக்கணும். பட் அந்த விஷயங்கள் எல்லாம் பேசல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப திமுகவை பொறுத்தளவுல எல்லா கட்சிகளையும் அவங்க ஒரே மாதிரி டீல் பண்ணல. ஒவ்வொரு கட்சிகளையும் பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதிரி டீல் பண்றாங்க. குறிப்பா இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல டிஎம்டிகேவுக்கு ஒரு ஒரு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அவங்களுக்கு ஏறக்குறைய 10 சீட்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த வகையில டிஎம்டிகே ஒரு ஸ்டார் பார்ட்டி மாதிரி இந்த எலெக்ஷன்ல டீல் பண்ணப்படுது. அதுபோக காங்கிரஸ் பார்ட்டி எடுத்துக்கிட்டாலும் காங்கிரஸ் பார்ட்டியும் ரொம்ப கவனமா தான் திமுக கையாளுறாங்க. மற்ற சிறிய கட்சிகளை டீல் பண்ண விதத்தை பார்க்கும்போது காங்கிரஸ் பார்ட்டி ரொம்ப டிஃப்ரெண்டா அவங்க டீல் பண்றாங்க. அதுவும் காங்கிரஸ் பார்ட்டி ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்குறாங்க, விஜயை சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க, காங்கிரஸ்ல டெல்லியில கூடிய லீடர்ஸ் எல்லாம் திமுகவுக்கு சிக்கல் ஏற்படுத்தும் விதமா பேசுறாங்க. அதெல்லாம் காங்கிரஸ் பார்ட்டி செய்தாலும் திமுக பொறுத்துட்டு போறாங்க. காங்கிரஸ் பார்ட்டிய டப்புன்னு ரொம்ப டஃபா எல்லாம் டீல் பண்ணல. அந்த வகையில காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பட் மற்ற சிறிய கட்சிகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த சிறிய கட்சிகளை ரொம்ப மோசமா தான் டீல் பண்றாங்க. அந்த சிறிய கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் அவங்க கொடுக்கல, ரொம்ப லெஃப்ட் ஹேண்ட்ல தான் அவங்க டீல் பண்றாங்க. சோ இப்ப இந்த சிறிய கட்சிகளை பொறுத்தளவுல இப்ப அவங்களுக்கே பச்சையா தெரியுது, நாட்கள் போக போக நம்ம பலவீனப்பட்டுக்கிட்டே இருக்கோம், திமுக பலம் பெற்றுக்கிட்டே போறாங்க. சோ இந்த கூட்டணி வாயிலாக நமக்கு எந்த லாபமும் இல்லை. இப்ப இந்த சிறிய கட்சிகள் இன்னைக்கு இருக்காங்கன்னா சில வேலைகளை செய்வதற்காக தான் மக்கள் இந்த சிறிய கட்சிகளை சப்போர்ட் பண்றாங்க. கம்யூனிஸ்டுகள்னு வரும்போது தொழிலாளர்களோட நலனை பாதுகாக்கணும், ஒடுக்கப்பட்டவர்களோட நலனை பாதுகாக்கிறது தான் விசிகே இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு சிறிய கட்சிகளும் சில குறிப்பிட்ட வேலையை செய்யறதுக்காக தான் இருக்காங்க. சோ அந்த வேலையை செய்யாம திமுகவை கோவப்படுத்திடக்கூடாதுன்னு அமைதியா இருந்திருந்து இந்த சிறிய கட்சிகள் பார்த்தோம்னா இன்னைக்கு பெரிய அளவுல பலவீனப்பட்டிருக்காங்க. திமுகவோட பயணித்ததால இந்த சிறிய கட்சிகள் பார்த்தோம்னா இன்னைக்கு பெரிய லெவல்ல பலவீனப்பட்டு போய் இருக்காங்க. இப்ப திமுகவோட திட்டம் என்னவா இருக்குன்னா, இந்த தேர்தல்ல யாரையும் நம்ம நம்பி இல்லாம ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி நமக்கு கிடைக்கணும். சோ அது கிடைக்கணும்னா குறைந்தபட்சம் ஒரு 170 சீட்ஸை நம்ம கண்டெஸ்ட் பண்ணணும். சோ நாளைக்கு நம்ம சிங்கிள் மெஜாரிட்டியோட ஜெயிச்சிடலாம், சிறிய கட்சிகளையும் சார்ந்திருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டத்தை போடுறாங்க. சோ நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சிறிய கட்சிகள் ரொம்ப வீக் ஆகிக்கிட்டே இருக்காங்க. திமுகவுக்கு அவங்களோட தேவை குறைஞ்சுக்கிட்டே போகுது. இது இருக்கும்போது அவங்க சிங்கிள் மெஜாரிட்டிக்கு அவங்க டார்கெட் பண்றாங்க. 170க்கும் மேற்பட்ட தொகுதிகளை நம்மளே தனியா போட்டிடணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டோட அவங்க செயல்படுறாங்க. இது நடந்ததுன்னா சிறிய கட்சிகள் இன்னும் கொஞ்சம் கூட பலவீனப்படுவாங்க. வரும் நாட்கள்ல அவங்களுக்கான ஸ்பேஸே தமிழ்நாட்டுல இருக்காது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. சோ என்ன பொறுத்தளவுல இந்த தேர்தலில் திமுக கூட்டணி ஓரளவுக்கு சேர்ந்திருந்தாலும் வரக்கூடிய நாட்கள்ல இந்த கூட்டணி தொடருமா அப்படின்ற கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் பெரிய ஒரு சந்தேகம் தான். ஏன்னா இந்த தேர்தலையே பார்த்தோம்னா நிறைய முரண்கள் வெளிப்பட ஆரம்பிக்குது. குறிப்பா சிறிய கட்சிகள் பெரிய கோவத்துல இருக்காங்க, அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் சரியா கிடைக்கல. அதுபோக சிறிய கட்சிகளை பொறுத்தளவுல அவங்களோட ஸ்பேஸ் சுருங்கிக்கிட்டே இருக்கு. ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்க திமுகவுக்கு எதிராக திரும்பிதான் ஆகணும். இப்படியே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா திமுக அவங்கள கபலீகரம் பண்றதுக்கு அனுமதிக்க முடியாது. ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்க திமுகவுக்கு எதிராகவும் செயல்பட வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் பார்ட்டி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டி எப்பவும் லோக்சபா எலெக்ஷன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு நேஷனல் பார்ட்டி.
அந்த வகையில தமிழ்நாட்டுல அசெம்பிளி எலெக்ஷன்ஸுக்கு பெரிய முக்கியத்துவம் அவங்க கொடுக்கறது கிடையாது. ஆனா இந்த தேர்தல்ல அதிகமா ஒரு 3 சீட்ஸ் வாங்குறதுக்காக திமுக மேல ஏகப்பட்ட அழுத்தங்களை அவங்க போட்டிருக்காங்க. பப்ளிக்கா அவங்க திமுகவை சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்த கண்டிப்பா திமுக ரசிக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஒரு பதிலடி கொடுக்கணும் தான் நினைப்பாங்க. பதிலடி கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா 29ல திமுகவால அதை செய்ய முடியும். ஆனா காங்கிரஸை பொறுத்தளவுல திமுக 29ல நம்ம கூட வந்தாலும் சரி வரலாலும் சரி நம்ம தனித்து போட்டிடுவதற்கு தயாரா இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் தோணுது. சோ இந்த எலெக்ஷன்ல இந்த கூட்டணி ஓரளவுக்கு கட்டுக்கோப்பா இருந்தாலும் வரக்கூடிய தேர்தல்கள்ல இந்த கூட்டணி எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் அதிகம் உண்டு. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம இந்த கூட்டணி விஷயங்கள்லாம் பத்தி பேசும்போது திமுக கூட்டணியில ஒவ்வொரு கட்சிகளும் பார்த்தோம்னா ஒவ்வொரு விதமான யுக்தியை கையாண்டு அதிகமான சீட்ஸ் எல்லாம் கேட்கக்கூடிய முயற்சிகளை ஈடுபடுறாங்க. விசிகே தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாரு, சண்முகம் அவர்கள் ஒரு ஸ்டைல்ல அதை டீல் பண்றாரு. சோ ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிய கையாளுறாங்க. காங்கிரஸ் பார்ட்டி ரொம்ப கடுமையா நெகோசியேட் பண்ணி வாங்குறாங்க. ஆனா இதெல்லாம் நடக்கும்போது மக்கள் நீதி மையத்தோட தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் பார்த்தோம்னா ரொம்ப அமைதியா இருக்கார். தேர்தல் காலகட்டத்தில் தான் அரசியல்வாதிகள் ரொம்ப ஆக்டிவா செயல்படுவாங்க. பட் கமல்ஹாசன் அவர்கள் இப்ப ரொம்ப அமைதியா இருக்கார். அவர் அமைதியா இருக்கிறத கூட விட்டுறலாம், ஓகே பரவாயில்ல, இந்த காலகட்டத்தில் எதுவும் பேச வேண்டாம், அமைதியா இருப்போம்னு நினைச்சிட்டாருன்னு விட்டுறலாம். ஆனா கமல்ஹாசன் என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு பொருத்தமே இல்லாத நிறைய விஷயங்களை அவரு பேசிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத நிறைய இஷ்யூஸை கையில் எடுத்து அவரு பேசுறாரு. குறிப்பா ஈரான் இஸ்ரேல் வார சீக்கிரம் முடிவு கொண்டு வரணும் அப்படின்ற விஷயத்தை பத்தி அவரு பேசிட்டு இருக்காரு. இப்ப ஈரான் இஸ்ரேல் போற முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறது நல்லதுதான். பட் கமல்ஹாசன் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல்வாதி, தமிழ்நாட்டில் கூடிய பிரச்சனைகள் பத்தி பேசணும், இங்க இருக்கக்கூடிய அரசியலை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் அங்க போகணும். பட் இப்ப பார்த்தோம்னா கமல்ஹாசன் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலை பேசுறதை விட தமிழ்நாட்டுக்கு தொடர்பில்லாத விஷயங்கள் பேசுறதுல அதிகமான மும்முரம் காட்டிட்டு வரார். இதை நம்ம பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு காலத்துல கமல்ஹாசன் அவர்கள் பெரிய ஒரு மாற்று அரசியல் சக்தியா இருப்பாரு, 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றா இருப்பாரு. அதுவும் குறிப்பா திமுகவுக்கு எதிராக அரசியல் பேசி அவர் அரசியலுக்கு வந்தார். சோ திமுகவை கடுமையா எதிர்க்கிறார் அப்படின்னா நம்பி அவருக்கு நிறைய பேர் வாக்களித்தாங்க. இன்னைக்கு அவரு திமுகவோட போய் சேர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம மற்ற சிறிய கட்சிகளாவது ஏதோ ஒரு வகையில திமுக மேல அழுத்தம் போடுறாங்க. பட் கமல்ஹாசன் அவர்கள் இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கே விரும்பல. அவருக்கு சீட்ஸ் எல்லாம் வேணும்னு ஓப்பனா கேட்கறது கூட அவருக்கு விருப்பம் இல்லை. எந்த பிரச்சனையும் கொடுக்காம ரொம்ப குவைட்டா அந்த அலைன்ஸ்ல உட்கார்ந்துருக்காரு. மற்ற கட்சிகள் போடக்கூடிய குறைந்தபட்ச அழுத்தத்தை கூட கமல்ஹாசன் அவர்கள் போட மாட்டேங்கிறார். ஏதோ அவங்களா பார்த்து கொடுத்தா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற இடத்துல கமல்ஹாசன் இருக்கார். சோ இதை நம்ம சொல்றதுக்கான முக்கியமான காரணமே என்னன்னா, நடிகர்கள் பின்னாடி போனா என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது இப்ப திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலவரம். ஒரு சைட்ல திமுக கூட்டணி இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னொரு சைட்ல அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுல அவங்களுக்கும் ஒரு அர்ஜென்சி இருக்கு. சீக்கிரமா இந்த கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. சீக்கிரமா கட்சிகளுக்கு சீட்ஸ் எல்லாம் அலோகேட் பண்ண வேண்டிய ஒரு தேவையும் அவங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு காலையில பியூஷ் கோயல் அவர்கள் சென்னை வந்திருக்காரு. வந்து அவரும் ஒரு பிரஸ் மீட் ஒண்ண கொடுத்திருக்காரு. அவர் சொல்ற விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கே ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு சீட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் ஃபைனலைஸ் ஆகுமா அப்படின்ற விஷயம் ஒரு சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா பியூஷ் கோயல் அவர்கள் பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன பொறுத்தளவுல நான் என்னைக்குமே ஒரு டைம் லைன் செட் பண்ணி ஒர்க் பண்ற ஆள் கிடையாது, ஒரு டெட்லைன் செட் பண்ணி ஒர்க் பண்ற ஆள் கிடையாது, குவாலிட்டி தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவரு சொல்றாரு. ஸோ இந்த நேரத்துக்குள்ள ஒரு விஷயத்த முடிக்கணும் அப்படின்றதுலாம் எனக்கு முக்கியம் கிடையாது, குவாலிட்டி தான் முக்கியம் அப்படின்ற பாயிண்ட பியூஷ் கோயல் அவர்கள் சொல்றாரு. சோ இன்னைக்கே நான் எல்லாத்தையும் முடிச்சு சீட்ஸ் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிடுவேன்னு கிடையாது, டைம் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றத மறைமுகமா சொல்றாரு அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். பட் நமக்கு முழுமையா சொல்ல முடியாது, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் பாஜக இந்த 2 தேசிய கட்சிகள் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது காங்கிரஸால திமுகவுக்கு வரக்கூடிய லாபத்தை விட பாஜகவால திமுகவுக்கு வரக்கூடிய லாபங்கள் அதிகமா இருக்கு. குறிப்பா இப்ப காங்கிரஸை பொறுத்தளவுல மேபி ஒரு 3-4% ஓட்ஸ் அவங்களுக்கு இருக்கலாம். அது போக திமுகவோட பாசிச எதிர்ப்பு அரசியல் இருக்கு இல்லையா, அது காங்கிரஸோட அரசியல். தேசிய அளவுல காங்கிரஸ் அந்த அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க, பாஜக எதிர்த்து அரசியல் பண்றாங்க.
சோ அந்த அரசியல் காங்கிரஸ் கிட்ட இருந்து தான் திமுக கைக்கு வருது. சோ அந்த வகையில திமுகவை மக்கள் நம்பணும்னா காங்கிரஸ் தேவை. சோ இந்த மாதிரியான விஷயங்களை காங்கிரஸ் பார்ட்டி திமுகவுக்கு செய்யறாங்க. ஆனா அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுல பாஜகவால அதிமுகவுக்கு நிறைய லாபங்கள் இருக்கு. ஒண்ணு, 24 தேர்தல்ல 10% ஓட்டு வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது, என்டிஏ அலையன்ஸுக்கு 18% ஓட்டு இருக்கு. பாஜக இங்க வந்தாதான் என்டிஏ அலையன்ஸ்ல இருக்க கட்சிகள்லாம் இந்த கூட்டணிக்கு வரும். சோ அந்த வகையில ஒட்டுமொத்தமா 18% ஓட்டை கொண்டு வராங்க. கூட்டணியை உருவாக்குறதுலயும் பாஜகவுக்கு ஒரு பங்கு இருக்கு. சோ இவ்வளவு ஓட்டுகளை உள்ள கொண்டு வந்தாலும் ஏறக்குறைய 30 சீட்டுகளுக்குள்ளதான் பாஜகவுக்கு அதிமுக கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் பார்ட்டியை விட அதிகமான சீட்ஸ் பெற பாஜக விரும்புவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ 29-30 சீட் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா காங்கிரஸ் பார்ட்டியால திமுகவுக்கு வர லாபத்தை விட பாஜக கிட்ட இருந்து அதிமுகவுக்கு வர லாபம் அதிகம். சோ அந்த வகையில மத்தியில அதிகாரத்துல கூடிய ஒரு கட்சிய தமிழ்நாட்டுல அதிகாரம் இல்லாம அதிமுக ஓரளவுக்கு டீல் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுகவுக்கு அதிகாரம் இருக்கு, மத்தியில காங்கிரஸுக்கு அதிகாரம் இல்ல. பட் அதிகாரம் இல்லாமலே இவ்வளவு தூரத்துக்கு திமுகவை காங்கிரஸ் பார்ட்டியால ஆட்டி படைக்க முடியுது. சோ இந்த சூழல்ல ஓரளவுக்கு இபிஎஸ் அவர்கள் அதிகாரம் கையில இல்லாமலே பாஜகவை ஓரளவுக்கு கண்டெயின் பண்றார் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். எனக்கு அது பெரிய விஷயமா தான் நமக்கு படுது. சோ ஃபைனலா பாஜகவுக்கு எவ்வளவு சீட்ஸ் அலோகேட் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம இன்னைக்கு சாயங்காலம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். டெஃபினட்டா உங்களோட கருத்துக்களையும் பகிருங்க. ரொம்ப நன்றி.